இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். நான் ரைவல்ஸ் ஆடி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிடுச்சு. நான் விளாடி அது இப்போ வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு யாருமே என் கூட வரல. இப்போ நான் பப்ளிக் கூட தான் விளாட போகிறேன். காய்ஸ் அங்கே பார்த்தீங்களா, காய்ஸ் இந்த வீடியோ ஒரு 5 ரவுண்டு பப்ளிக் வர்சஸ் மீ. எப்படியும் நான் இதில் தோற்றுருவேன், அதில் ஒன்றும் இல்லை காய்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்ட் 2 வேணுன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன் காய்ஸ். இதெல்லாம் ஃப்ளூக்கு தான், நானே ஒத்துக்கிறேன், இது ஃப்ளூக் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 2 கைஸ். இப்படி தான் வரும். கைஸ் இது பெரிய விஷயம் கைஸ். இப்போ 3rd ரவுண்டு ஃபஸ்ட் மேட்ச்சில் இதான் பண்ணாங்க ப்ரோ பிளேயர்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 ரவுண்டு எடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, ஸ்னைப்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தான் ப்ரோ பிளேயர்ஸ் நம்பக்கூடாது. ஸ்னைப்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் 4K லைக்ஸ் இல்லை 4K கூட வேணாம், 3K லைக்ஸ் கைஸ். காய்ஸ் இப்போ இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ 3K லைக்ஸ் வந்ததுன்னா பார்ட் 2 என் ஃப்ரெண்ட்ஸோடு போடுறேன். சொன்னல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கைஸ். இதுதான் என்கிட்ட ப்ரோ பிளேயர்ஸ் தெரியாது. ஃபஸ்ட்டு ஆடணுனாலே ஆடிடணும் கைஸ். கைஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான், ஜெயிச்சிருக்கேன். நான் ஆடி ஸ்னைப்பர்லேயே பழக்கம் ஆகிடுச்சு, அதனால தான் ஸ்னைப்பர்லேயே ஆடிட்டுருக்கேன். ஃப்ளாஷ் வந்தால் காய்ஸ் இப்போ டூ ஆர் டை. இப்போ நான் தோத்துட்டேன்னா அவங்களுக்கு பாயிண்ட் போய்டும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. தோத்துட்டேன் ஃபஸ்ட் மேட்ச். அடுத்த மேட்ச் போகலாம். காய்ஸ் லெவலை பார்த்தீங்களாங்க, 9 தான், ஜஸ்ட்டு 9 தான். விஜயை போட்டுடலான்னு நினைக்கிறேன். காய்ஸ் அதே மாதிரி நீங்களும் ஸ்னைப்பர் வாங்கணுன்னா, முன்னாடியே ஸ்னைப்பர் வாங்கணுன்னா காய்ஸ் வேணாங்க. இவளான்னு தெரியல. ஆமாம் இவன் தான். அவனே கம்மி லெவலில் இருக்கான், சப்போர்ட் பண்ணலாம் அவனுக்கு. யாரா இவனுக்கு இந்த மேப்பை கொடுக்குறாங்க. சரி நம்ம இந்த வாட்டி போ யூஸ் பண்ணலாம். ஃப்ளாக் போல நான்
சொல்லிடுறேன் இப்போவே கைஸ். நான் வந்து 3 மேட்ச் அவுட் ஆகிட்டேன்னா எங்கடா சண்டை போடுறீங்க? சொன்னல இந்த தான் பண்ணுவாங்க. அதனாலே நான் ஸ்னைப்பர் எடுக்கிறேன் கைஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஸ்னைப்பர் எடுக்க மாட்டேன். நான் இதை எடுக்கிறேன். போயிட்டு என் டீம்மேட் போயிட்டு அவுட் ஆகிட்டே வரும். கைஸ் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெளிச்சம் வந்ததுனாலே அவங்க ஸ்னைப்பரில் ஷாட் போடுறாங்கன்னு அர்த்தம். நான் ஸ்னைப்பர் எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு கைஸ். எடுக்க வச்சுட்டாங்க. பின்னாடியே போகணும். தம்பி ஆஃப்லைன் போயிட்டாயா? பார்த்தேன். இல்லை ஆடுறாங்க. அடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். அவங்க எப்போ கூட லீடிங்கில் தான் இருக்காங்க. பாவம் கைஸ். ஆனால் இவன் 9 லெவலில் இருந்துக்கிட்டு போயிட்டு அவுட் ஆகிட்டுலாம் ஒன்றும் இல்லை. ஸ்னைப்பர் மாற்றி அடிக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டாங்க கைஸ். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தால் ஃப்ளார் கன் டக்குன்னு அழுத்தி எடுத்துருக்கோம். கைஸ் போடு. ஆக்சுவலி இது வந்து பாயிண்ட்டாக ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் அப்போ வச்சுட்டேன். மன்னித்து கொள்ளுங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. போடு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் சேம் பாயிண்டில். கைஸ் போடு முடிச்சாச்சு. நம்ம டீம்மேட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தாண்டா எடுத்துடுறா. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஐபிஎல் டீம் பிடிக்கும்னு, ஐபிஎல் வர உங்களுக்கு என்ன ஐபிஎல் டீம் முடிக்கும்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கைஸ் போட்டாச்சு. நம்ம தான் இன்னும் போங்க வா. நம்ம தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போது 2 மேட்ச்சில் அதே மாதிரி 2v2 போவோம் கைஸ். இல்லை anyone only நைஃபா. இப்போ அதே மெம்பர் தான் இப்போ நம்ம சிங்கிளாக போப்போம். போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இதுவே அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதுவே நம்ம போட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து
அவ்வளோதான் கைஸ். நீங்கள் எப்போவுமே ஸ்னைப்பர் எடுக்கும்போது அப்படியே அடிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கோப் போடுங்க, அப்போ தான் ஹெட் ஷாட்லாம் வரும். ப்ரோ பிளேயரு இது அதுன்னா அவ்வளோதான், அவன் ஸ்கோப் போட்டு உள்ள முடிச்சிடுவான். அதனால தான் சொல்கிறேன். கைஸ் ஜஸ்ட்டு இது நீங்களே பார்த்தீங்களா, ஸ்கோப் லைட்டாக போயிடுச்சு. மூணாவது மேட்ச் இது. ரெட்டு நல்லாவே தெரிஞ்சது. நம்ம வெறியில் இருக்கணும் கைஸ், நம்ம வெறி வந்துட்டோம். அவ்வளோதான். கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து 3-3 இருக்கிறோம். இப்போது செயின்ஸை வச்சு ஒரே போட்டாங்க. நம்மளால மற்றவங்க ஜம்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன கைஸ் எப்படி போகுது கைஸ்? இப்போ நம்ம வந்து போட்டாச்சு கைஸ். எப்படியோ 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டோம். சடன் டெத்து. அதனால மேட்ச்சு டைம் அவுட் போனாலும் அதான் சொன்னல அவங்க ரெண்டு வாட்டி தோத்துட்டேன், ஒரு வாட்டி ஜெயிச்சுக்கிட்டேன். எவ்வளோ தம்பி வாங்கலாம்டா. சரி நம்ம இதில் 1v1 4th மேட்ச். சரி பிக் கிராஸோட கொடுப்போம். நம்ம டீம் அங்கே இருக்கான். ஓ இங்கே தான் நான் காட்டுவோம் வயசு. ஆக்சுவலி இங்கே தான் நான் வந்து இங்கே தான் கிரவுண்டில் நானும் இங்கே சொல்லிக்கிறேன். இப்போ ஸ்னைப்பர்னா நீங்கள் 3 புல்லட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கைஸ் ஹெட்ஷாட் போட்டுருவோம் ஃப்ளூக்கில். அப்படியே தான் சொல்லலை கைஸ். இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஏம் வச்சிடணும் அந்த தலைக்கீழே. ஓகேவா? எங்கள் டீம் தலையில் இல்லை, ஆப்ரன் தலையில். கைஸ் நல்ல வேலை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ போட்டாச்சு.
எக்ஸாட் எனக்கு எக்ஸாட் மேலே கவரும் நிறைய இருக்கு. ஐயோ இப்படிதாடா போயிட்டானா? அவ்வளோதான் அப்போ கூட நான் ஆடிட்டேன். சரி இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ 6 ஆகல இருக்கும், இப்போ 7 பார்த்தீங்களா? என்ன கோஇன்சிடென்ஸ் கைஸ். யாரும் எனக்கு டேமேஜ் கொடுத்தாங்க. நான் சரியாக பேக் ஸ்டெப் கூட பண்ணுவாங்க. ஒரு எலிமெண்ட்ஸ் பொறுத்து அந்த பேக் ஸ்டெப் இருக்குது. ஒரு பாயிண்ட் எடுத்துக்காங்க. நம்ம விடக்கூடாது கைஸ், நம்ம ஃபைட் பண்ணோம், நம்மளுக்கு விக்ட்ரி வர வைக்கணும். அவ்வளோதான் நம்ம டீம் முடிச்சிட்டோம். என்ன பண்ணுவோம் கைஸ், நம்ம வந்து கைஸ் நம்ம வந்து மேலே போயிடலாம் கைஸ். உட்காந்துட்டு ஸ்கோப் போடும். அவ்வளோதான். பின்னாடி பார்த்தீங்களா டீம் முடிச்சிருவான் நம்பிக்கையில் இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து போயிட்டாங்க நம்ம டீம். இப்போ 4-1 இருக்கோம். இப்போ நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சோம். இந்த ரவுண்டில் நம்ம தோற்றுக்கோன்னா சீட்டர். ஆக்சுவலி நான் கம்மி லெவல், அவனுங்களை விட எங்கள் டீம் கம்மி லெவல். சீட்டர்ஸ் தான் இவனுங்களை பின்னாடியே அடிக்கணும். பின்னாடியே சீட்டர்ஸ். ஏமா கரெக்டாக வராங்க. பில்டிங்குள்ளே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நீங்கள்லாம் உஷாராக இருங்க கைஸ். இவங்ககிட்டலாம் டைம் அவுட்டு தோட்டம் இதான் பிடிக்காதுன்றது. வரலாம் தம்பி வந்துட்டான்டா. போய்ட்டு உட்காந்துட்டு 2 பேருமே இருக்கிறாங்க கைஸ். ரெண்டு பேருமே டேய் 50 நீ தான்டா பார்க்கணும் இனிமேல்ட்டு. காய்ஸ் இது பாருங்க காய்ஸ், எனக்கு பிடிக்கவே இல்லை இவனுங்க. லெவல் அதிகமாக வச்சிங்க நிறைய ஜெயிக்கட்டும். இந்த மாதிரி சீட்டர் சொல்லிட்டுலாம் பிடிக்கவே இல்லை காய்ஸ். வெயிட் பண்ணுங்க, இங்கே எவனாச்சும் இருப்பானே. இல்லையா? இல்லைன்னா அவ்வளோ தான். முன்னாடி போய் சாப்பிட்றேன். நம்ம தான் மேலே போயிட்டு போன ரவுண்ட் அடி வாங்கினீங்க. ஜெயிச்சோன்னா மேட்சும் ஜெயிச்ச மாதிரி தான் கைஸ்.
இந்த ரவுண்டில். போடு காய்ஸ், ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், அடுத்த ரவுண்டோட முடிய போகிறது இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ண, இதெல்லாம் காமிச்சிடறேன். நம்ம வந்து இதான் கைஸ் சரி இது இது வந்துச்சு கைஸ். அதே மாதிரி என்னாலும் போட்டிருந்தாங்க, இந்த மேப் வந்து டெலீட் ஆகிடுமா April 30 கழிச்சு, அதனால் விளையாடிட்டு முடியாது. அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. கைஸ் இதான் கைஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ப்ளீஸ் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து அடுத்த பார்ட்டுக்கு என்ன 3K லைக்ஸ் டார்கெட் நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸ் வரேன். அவ்வளோதான், அவனுக்கு போட்டது அவனுக்கே சரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் விட்டு தரமாக ஆடக்கூடாது. ப்ரோ பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா கூட நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். எப்பவுமே விட்டு தரக்கூடாது. கைஸ் இதை மாதிரி தான் பிடிக்காது. கண்ட்ரோல் நல்லா ஆயிடுச்சு கைஸ். இந்த மாதிரி தான் ஏம் வச்சு கரெக்டாக வச்சுருங்க. எனக்கு டவுட்டாக இருக்கு கைஸ், தெரியல. ஆனால் ப்ரைஸ்லாம் பாருங்க பாருங்க, பின்னாடியே போவோம். எடு அதான் வெயிட் பண்ணுங்களேன். நம்ம ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். இப்படியே வைக்கலாம், இப்படியே வைக்கக்கூடாது, அசிங்கமாக போயிடுவாங்க. சூப்பரா அவ்வளோதாங்க. ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல ஜீவன்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி 3K லைக்ஸ் பார்ட் 2 போடுவேன். இதுக்கு நல்லா இருக்குது கேம், பிடிச்சிருக்கு இது கேம், அதனால விளையாடி